ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதன் பின்பு நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் இருக்கு. இன்றைய நாள் சிறப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அஷ்டமி. ஸோ இந்த வளர்பிறை அஷ்டமியில நம்ம பைரவருக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு தொழிலில் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 8ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மேலும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைய அஷ்டமி திதியில் பைரவருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், செவ்வாய் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பார். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுப்பார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு. இன்று சந்திரன் ராகுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் இருக்கும். அலுவலக விஷயமாக எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம். பைரவ அஷ்டமியில் இன்றைய நாள் உங்களுக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். இன்று பைரவ அஷ்டமியில் கன்னியா பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இன்று உங்களுக்கு தெய்வ அனுகூலங்களை அதிகரிப்பார். மிதுன ராசி நேயர்கள் இன்று கன்னியா குழந்தைகளுக்கு தாம்பூலம் கொடுத்து கன்னியா பூஜை செய்வது மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சந்திரன் ராகுவின் சஞ்சாரம் இருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். நீண்ட தூரம் இருக்கக்கூடிய பிரயாணங்கள் இன்றைய நாளில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்று பைரவ அஷ்டமியில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் புனுகு சாத்துவதும் மிகவும் விசேஷம். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் சிம்மராசி நேயர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளும் தீரும். சிம்மராசி நேயர்கள் இன்று பைரவ அஷ்டமியில் பைரவருக்கு அரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். நீண்ட நாளாக திருமண தடை விலக வாய்ப்புகள் உண்டு. இன்று இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் திருமண தடையும் விலகும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்திலேயும் உங்களுக்கு விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது நல்ல ஒரு மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று சுப செய்திகளும் மற்றும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. நண்பர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் அனைவருமே இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் அன்பையும் பொழிவார்கள். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று அலுவலக விஷயத்தில் அலைச்சலை கொடுப்பார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது இன்று அதிர்ஷ்டத்தை தரும். புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் அதில் சார்ந்த விஷயங்களை இன்றைய நாளில் பேசி முடிவெடுக்கலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நன்மையை தருவார். தனுசு ராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு நீங்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். தனுசு ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது.
மகர ராசி அன்பர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் சுப செய்திகள் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று அஷ்டமி திதியில் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடன் பிரச்சனையை தீர்ப்பார். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகளும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று குரு பகவானின் அனுகிரகத்தோடு உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களை தேடி வரக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ நன்மையை தருவார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மனதில் சந்தோஷங்கள் இருக்கும். அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பாக்கியத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று நன்மையை தருவார். அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். திருமண வாழ்க்கை சுமூகமாக அமைய கணவன் மனைவி செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன? பொதுவாகவே இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நம்ம சில ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. எப்பொழுதுமே ஒரு அந்யோன்யத்தோட இருக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த சுயம்வரா பார்வதி மந்திரம்னு உண்டு. ஸோ கல்யாணம் ஆகாதவங்களும் அதை சொல்லலாம், கல்யாணம் ஆனவங்களும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த திருவேழிமிழிலை அப்படின்னு ஒரு கோவில், அந்த கோவிலில் சிவன் சன்னதி வாசல்லையே தேவேந்திராணி நமஸ்துபியம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க. அதை தினமும் 3 முறை சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஸோ அங்கே சிவன் பார்வதியை திருமணம் செய்த இடம் திருவேழிமிழிலையில். அங்கே அந்த ஸ்லோகத்தை டெய்லி சொன்னாலே கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யமும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கும். அண்ட் பொதுவாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அர்த்த ஜாம பூஜைக்கு நீங்கள் போகலாம். ஸோ சுவாமியை அர்த்த ஜாம பூஜையில் பார்த்து நல்ல வாசனை உள்ள புஷ்பங்களை எல்லாம் கொடுத்து நம்ம வணங்கிட்டு வந்தாலே குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.